கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அவருடைய கட்டளையின்படி செய்கிற யாவருக்கும் நற்புத்தி உண்டு. அவர் புகழ்ச்சி என்றென்றைக்கும் நீர்க்கும். தேவனுக்கு அதிகமாக மகிமை உண்டாகட்டும். கிறிஸ்துவுக்குள் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நாளிலே கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களினால் வரும் நன்மைகள், பயன்கள் என்ன என்பதை நாம் குறித்து சிந்திக்க இருக்கிறோம். அது வாலிப பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும் சரி, நீங்க ஆண்டவருக்கு பயந்து நடப்பதினால் உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன நன்மைகள், ஆசீர்வாதங்கள் உண்டாகிறது என்பதை ஒரு 6 தலையங்கத்திலே நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கர்த்தருடைய நாம மகிமையடையட்டும். ரிவார்ட் ஃபார் தோஸ் ஹூ ஃபியர் த லார்ட் என்பதாக ஆண்டவருக்கு நீங்க பயந்து நடப்பதினால ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில என்ன என்ன நன்மைகளை தருகிறார் என்பதாக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சுதிரம் ஆண்டவருக்கு நம்ம பயந்து நடப்பதினால அவர் சுதிரம் தருகிற அநேக காரியங்களை தருகிறார். ஞானத்தை தருகிறார், நற்புத்தியை தருகிறார், புகழ்ச்சியை தருகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, யோபு 28 வசனத்திலே பார்க்கிறோம், ஆண்டவருக்கு பயந்து நடப்பதினால ஞானமும் புத்தியும் கிடைக்கிறது என்பதாக ஜோப் 28 நம்ம பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீதிமொழிகள் 1:7 பார்க்கிற பொழுது Proverbs 1:7 கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்பதாக அவருடைய வார்த்தைகள் சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சோதரம் இன்னமாய் அநேக வேத வசனங்களை நாம் சொல்ல முடியும். நீங்க ஆண்டவருக்கு பயந்து நடக்கிறதான பொழுது கர்த்தருடைய ஞானம், கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய சமாதானம், கர்த்தருடைய வழிநடத்திப்பு உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து தேவனாய கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே திரளான ஆசீர்வாதங்களை கட்டளையிடுகிறார் என்பதாக. தேவ பிள்ளைகளே, ஆண்டவருக்கு நீங்க பயந்து நடப்பதினால ஆண்டவர் உங்களுக்கு முதலாவது செய்கிற காரியம், ஆயுசு நாட்களை ஆண்டவர் பெருக செய்கிறவராக இருக்கிறார். நீங்க ஆண்டவருக்கு பயந்து நடக்கிறதான பொழுது இன்கிரீஸ் ஆஃப் த லாங் லைஃப் யுவர் டேஸ் என்பதாக உங்களுடைய வாழ்நாட்களிலே உங்களுடைய வாழ்நாட்களை தேவனாய கர்த்தர் கூடுதலாய் கொடுக்கிறவராக இருக்கிறார். நீதிமொழிகள் 10:27 வாசிக்கவும், Proverbs 10:27 வாசிக்கவும். சொதுரு கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். துன்மார்க்கருடைய வருஷங்களோ குறுகி போகும் என்பதாக வேதம் சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். நீங்க ஆண்டவருக்கு பயந்து நடக்கிறதான பொழுது தேவனாய் கர்த்தர் உடைய ஆயுசு நாட்களை பெருக செய்கிறார். ஒருவன் தேவனுக்கு பிரியமற்ற ஜீவியம் ஜீவித்துக் கொண்டிருப்பான் என்றால் அவனே அவனுடைய ஆயுள் நாளை குறைக்கிறவனாய் மாறிவிடுகிறான். தேவனுக்கு பிரியமற்ற செயல் என்று சொல்கிற பொழுது சரீரத்தை கடிக்கிற அநேக காரியங்கள் இருக்கிறது, சிந்தனையை கடிக்கிற அநேக காரியங்கள் இருக்கிறது, இருதயத்தை கடிக்கிற அநேக காரியங்கள் இருக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய சரீரம் கிறிஸ்துவ தேவனாகிய கர்த்தரை குறித்து நாம் தெய்வீகத்திலே பார்க்கிற பொழுது 3 நிலைகளை பிரிக்க முடியும். சோதரம், பிதா, குமார, பரிசுத்த ஆவியானவர். அதனை மையமாக வைத்துதான் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய சாயல் என்று சொல்லுகிற பொழுது அதனை மையமாக வைத்துதான் மனிதனை உருவாக்கி இருக்கிறார். ஆவி, ஆத்மா, சரீரம் என்பதாக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய சரீரத்தை கடிக்கிற எந்த போதை வஸ்துகளும், எந்த தேவனுக்கு பிரியமற்ற அசுசியான காரியங்களையும் நாம் கொள்கிற பொழுது அவைகள் நம்முடைய சரீரத்தை கெடுத்து போடுகிறது. சோதரம், நம்முடைய இருதயத்தை கெடுக்கிற காரியங்கள், தேவனுக்கு பிரியமற்றதான காரியங்களை நம்முடைய இருதயத்திலே வைத்திருப்போம் என்றால், தேவனுக்கு பிரியமற்ற செயல்பாடுகள் நம்முடைய இருதயங்களை இருந்து கொண்டு இருக்கும் என்றால் நம்முடைய ஆத்மாவை நாம் கெடுத்து போடுகிறோம். நம்முடைய சிந்தனைகளிலே சோதரம் தேவனுக்கு பிரியமற்ற செயலை சிந்தித்துக் கொண்டிருப்போம் என்றால் நம்முடைய ஆவியை கெடுத்து போடுகிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பிதா, குமார, பரிசுத்த ஆவியானவர் தெளிவாய் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சோதரம், பிதா, குமார, பரிசுத்த ஆவியானவருக்கு நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்திற்கு ஒரு ஒப்புமை உண்டு. இந்த ஆவி, ஆத்மா, சரீரம், பிதா, குமார, பரிசுத்த ஆவியானவர் 3 திரியேக தேவனையை நாம் விசுவாசித்து அவருடைய ஆவியிலே பலப்படுகிறவராய் அவருடைய சத்தியத்தை உறுதியாய் பிடித்துக் கொண்டு நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரங்கள் முழுவதையும் நாம் பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நான் சரீரத்தில் சுத்தமாய் இருக்கிறேன் என்று சொல்லி நம்முடைய ஆத்மாவிலே, நம்முடைய இருதயத்திலே தேவனுக்கு பிரியமற்ற காரியங்களை வைத்துக் கொண்டிருப்பதை தேவன் விரும்ப மாட்டார். நம்முடைய ஆவியிலே ஆண்டவருக்கு பிரியமற்ற ஆவியின் கிரியைகள் சோதரம் ஒரு பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே இருப்பதை ஆண்டவர் விரும்புவது இல்லை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சோதரம், இந்த உலகத்திலே நமக்கு பலவிதமான பயங்கள் இருக்கிறது. ஏதேனும் ஒரு கொடிய மிருகங்களை பார்ப்போம் என்றால் ஒரு பயம் நமக்கு உண்டாகும். ஒரு கொடிய விபத்தையோ
இல்லை என்றால் தேசத்தில் நடைபெறுகிறதான ஒரு இயற்கை சீற்றத்தையோ நாம் பார்ப்போம் என்றால் நமக்கு ஒரு பயம் ஏற்படும். சோதரம் அது பயத்தை குறிப்பிடுகிறது. பயம் வேறு, அதிர்ச்சி வேறா இருக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எதிர்பாராதபடி நடைபெறுகிறதான ஒரு நிகழ்வு நம்முடைய வாழ்க்கையிலே அதிர்ச்சியை ஏற்படுத்தி விடுகிறது. தெளிவுடையவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும். முதலாவதாக இந்த உலகத்திலே பயந்த மனிதன் ஆதாம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுது ஆதாம் தேவனோடு ஒன்றித்து இணைந்து ஏதெனிலே குளிர்ச்சியான வேளையிலே அவன் தேவனோடு ஒரு வாலிபனாய் இருந்து கொண்டு தேவனோடு பேசிக் கொண்டிருந்தானோ, தேவனோடு உறவாடி கொண்டிருந்தானோ, அப்பொழுது அவனுடைய வாழ்க்கையிலே பயம் இல்லை. சோதரம் காணக்கூடாத தேவத்தையோடு கூட உலாவிக் கொண்டு தேவனோடு கூட அவன் அந்த மகிமையிலே பிரவேசித்துக் கொண்டிருந்தான். ஏனென்றால் அதுவரை அவனுக்கு பாவம் என்றால் என்ன உண்ட உணர்வு அவனுக்குள் இல்லாமல் இருந்தது. சோதரம் அவனுக்குள் இருந்ததான பெண்ணின் தன்மையை பிரித்தெடுத்து ஏவாளை உருவாக்கினார் ஆண்டவர். அந்த பெண்ணின் தன்மை சோதரம் சாத்தானுக்கு கீழ்ப்படுகிறதான ஒரு நிலை ஏற்பட்டது. ஆண்டவருக்கு மாத்திர கீழ்ப்படிந்து நடக்க வேண்டியதான ஆதாம் எப்பொழுது சாத்தானுடைய வார்த்தையை கேட்க ஆரம்பித்தானோ, சர்ப்பத்தின் வடிவிலே வஞ்சிக்கும் வார்த்தையை கேட்க சோதரம் ஆதாமும் ஏவாளும் ஆரம்பித்தார்களோ, அப்பொழுது அவர்கள் நிர்வாணிகள் என்பதை, பாவத்திற்கு உட்பட்டார்கள் என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். பாவத்திற்கு உட்பட்டார்கள் என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டது மாத்திரமல்ல, ஒளிந்து கொண்டார்கள். தேவன் ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று சொன்ன பொழுது நான் நிர்வாணியாய் இருக்கிறேன் என்று சொன்னான். அதுவரை அவனுடைய நிர்வாணம் அவனுக்கு தெரியாதபடி இருந்தது. எப்பொழுது அவனுடைய பாவ கண்கள் திறக்கப்பட்டதோ அப்பொழுது அவனுடைய நிர்வாணம் அவனுக்கு தெரிந்தது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுக்கு பயந்தபடியினாலே அவன் ஒளிந்து கொள்கிறதான ஒரு நிலை ஏற்பட்டது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே நாம் பலவிதமான காரியங்களை கண்டு பயந்து கொண்டிருக்கிறோம். இருளை கண்டால் நாம் பயப்படுகிறதான நிலை, சோதர முரட்டாட்டம் பிடித்த மனிதர்களை கண்டால் பயப்படுகிறதான நிலை, எதிர்காலங்களை குறித்து பயப்படுகிறதான நிலை, வியாதியை குறித்து பயப்படுகிறதான நிலை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சோதரம் கனவுகளை கண்டு பயப்படுகிறதான நிலை, ஆபத்துக்களை கண்டு பயப்படுகிறதான நிலை. இந்த பயமெல்லாம் நம்முடைய மாம்சிகத்திலே வருகிறதான பயங்கள். இதனால் நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. தெளிவுடையவர்களாக இருக்கணும். நீங்க ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம்தான் உங்களுடைய வாழ்க்கையில ஞானத்தை தரும், ஆயுசின் வருஷங்களை பெருக செய்யும். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஆண்டவருக்கு பயந்து நடப்பீங்கன்னு உங்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்கள் பெருகி கொண்டே இருக்கும். நீங்க தேவனுக்கு பயப்படுகிற பயத்தோடு இருக்கிறதான பொழுது, பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீதிமொழிகள் 28:25 வாசிங்கள். Proverbs 28:25. நீதிமொழிகள் 28:25. சோதரம் தேவனுக்கு அதிகமாக பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்று சோதரம் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க ஆண்டவரை நம்பி ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவருக்கு பிரியமாய் நீங்க வாழ்வீங்கன்னா நீங்கள் செழித்தவர்களாய் செழிப்புடையவர்களாய் உங்களுடைய வாழ்வையை தேவனாய கர்த்தர் மாற்றுகிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிறதான பயம் உங்களுடைய வாழ்க்கையில மேன்மையான நிலைகளிலே உங்களை கொண்டு நிறுத்தும். எபேசியர் 2:18 எபேசியன் chapter 2:18 அதை தான் சொல்லுகிறது. நீங்க ஆண்டவருக்கு பயந்து நடக்கிறதான பொழுது உடைய வாழ்க்கையை ஆண்டவர் எப்படி மாற்றுகிறார் என்பதை எபேசியர் 2:18 சொல்கிறது. வாசியுங்கள். எபேசியர் 2:18. அந்தபடியே நாம் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். ஆண்டவருக்கு பயப்படுகிறவர்களாய் இருந்து அவருடைய ஆவியை பெற்றவர்களாய் நாம் இருப்போம் என பிதாவோடு சேருகிறதான அந்த பாக்கியத்தை, அந்த கிருபையை, அந்த மகிமையை நாம் பெற்றுக் கொள்கிறோம். ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் ஆண்டவரோடு சேருகிறதான ஐக்கியப்படுகிறதான அந்த கிருபையை தேவனாய கர்த்தர் நமக்கு கொடுப்பார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். பிரியமான
கர்த்தருடைய பிள்ளைகளே சோதரம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிற பொழுது 53:4-5 வசனங்கள், 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்திலே 24வது வசனத்தை நாம் வாசிக்கிற பொழுது அங்கே கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லி இருக்கிறதான காரியம், நம்முடைய சோதரம் எல்லா பயங்களையும் நீக்கும்படியாய் நம்மை இரட்சிக்கும்படியாய் அவர் அவருடைய ஜீவனையே கொடுத்தார். அவருடைய சரீரம் முழுவதும் பிக்கப்பட்டது, அவர் நமக்காய் இரத்தத்தை சிந்தினார் என்பதாக வேதம் சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். முதலாவதாக கர்த்தருக்கு பயப்படுகிற பொழுது உங்களுடைய ஆயுசு நாட்கள் பெருகும். இரண்டாவதாக நாம் பார்க்கிற பொழுது கர்த்தருக்கு நீங்க பயந்து நடப்பீங்கன்னு மரண கண்ணிக்கு தப்பலாம் என்பதாக வேதம் சொல்லி இருக்கிறது. நீங்க ஆண்டவருக்கு பயப்படுகிற பயத்தோடு இருக்கிறதான பொழுது பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எஸ்கேப் ஃப்ரம் த சோதரம் ஐ ஆஃப் டெத் என்பதாக பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் மரண கண்ணிக்கு தப்புகிறவர்களாய் மாற முடியும். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 27வது வசனம், Proverbs 14 chapter 27 verse வாசிங்கள். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊட்டு, அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பா. நீங்க ஆண்டவருக்கு பயந்து நடப்பீங்கன்னா ஜீவ ஊற்றாய் மாறும். உடைய ஆயுசு நாட்கள் ஜீவ ஊற்று என்றால் ஆசீர்வாத ஊற்று என்றால் உங்களுக்கு கிடைக்கிற எல்லா ஆசீர்வாதங்களை குறிக்கிறது. ஜீவ ஊற்று என்று சொல்லுகிற பொழுது பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க ஆண்டவருக்கு பயந்து நடக்கிறதான பொழுது தேவனாய் கர்த்தர் உடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை திரளாய் சோதரம் கொடுக்கிறவராக இருக்கிறார் என்பதாக வேதம் சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று என்பதாக ஆங்கிலத்திலே வாசிக்கிறது பொழுது the fear of the Lord is a foundation of life என்பதாக நம்முடைய வாழ்விலே அது அஸ்திவாரமாக இருக்கிறது. சோதரம் நம்முடைய வாழ்க்கையிலே அது ஒரு மேன்மையான ஒரு முக்கியத்துவமான நிலையா இருக்கிறது. ஒரு கட்டிடம் கட்டுவதற்கு அஸ்திவாரம் எவ்வளவு முக்கியமோ அதனை போல உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் மரண கண்ணிகளுக்கு தப்புவது சோதரம். நீங்க கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும் என்றால் பெரிய ஆபத்துகளிலும் கொடூர வியாதிகளிலும் தீமைகளிலும் அழிவுகளிலும் இயற்கை சீற்றங்களில் இருந்து கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவது நீங்க ஆண்டவருக்கு பயப்படுகிற பொழுது ஆயுசின் வருஷங்கள் பெருகும். இரண்டாவது நீங்க ஆண்டவருக்கு பயப்படுகிற பொழுது மரண கண்ணிகளில் இருந்து தப்பலாம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். சங்கீதம் 33:18 வாசிக்கிற பொழுது, 33:18 வாசிக்கிற பொழுது, தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுமே, கரங்களை உயர்த்தி சொல்லுமே, எல்லாரும் சொல்லுமே ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு பயந்து அவரது கிருபைக்காக நீங்க காத்திருப்பீங்கன்னா உங்களுக்கு ஆண்டவர் நல்லவராகவே இருப்பார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே அஸ்திபாரம் ஆண்டவருக்கு பயப்படுகிற பயமாக இருக்கணும். ஆண்டவருடைய கிருபைக்காக காத்திருக்கிற காரியமாக இருக்கணும். ஆண்டவருடைய கிருபைக்கு நீங்க காத்திருக்கிற பொழுது மரண கண்ணிகளுக்கு சோதரம் விலகி நடக்கலாம். ஓபேதியா சோதரம் தீர்க்கதரிசன புஸ்தகத்துல நாம் வாசிக்கிறதான பொழுது, இன்னும் 1 ராஜாக்களிலே நாம் வாசிக்கிறதான பொழுது பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்திலே 12-13 வசனங்களை நாம் வாசிக்கிற பொழுது 1 ராஜாக்கள் சோதரம் வாசிக்கவும். 1 Kings chapter 18 verses 12-13. சோதரம் தேவனுக்கு அதிகமாக மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய பாகாலுடைய தீர்க்கதரிசிகள் ஒருவரும் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் ஒருவரும் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் கர்த்தருக்கு பயந்து நடந்தபடியினாலே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே அவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள் என்பதாக அவருடைய வார்த்தைகள் சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். 3வது காரியம், சோதர ஆண்டவருக்கு நீங்க பயந்து நடப்பதினால தீமையை விட்டு விலகலாம் என்பதாக, லெட் கோ ஆஃப் ஈவில் ஸ்பிரிட் என்பதாக,
தீமை சத்துருவுடைய அந்த தீங்கான ஆவிகள் இருந்து நீங்கள் விடுவிக்கப்படலாம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். வாசிங்கள் நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் சோதரம் 6ஆம் வசனத்தை வாசிங்கள். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரத்திலே 6ஆம் வசனம். கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகும், கர்த்தருக்கு பயப்படுவதினால் மனுஷர் தீமையை விட்டு விலகுவார்கள் என்பதாக வேதம் சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தி ஆகும். நீங்க ஆண்டவருக்கு பயந்து நடப்புவீங்கன்னா தீமையை விட்டு விலகலாம். ஆண்டவருக்கு நீங்க பயந்து நடக்கிறதான பொழுது தீமை செய்யாதிருக்கும்படியாய் உங்களுடைய தீமையை நோக்கி உங்களுடைய கால்கள் போகாது, தீமையை நோக்கி உங்களுடைய கண்கள் போகாது, தீமையை நோக்கி உங்களுடைய கரங்கள் போகாது. ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் இல்லை என்றால் எதையும் துணிகரமாய் செய்கிறதான எண்ணம் ஏற்பட்டு விடும். ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் வேணும். தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் எப்பொழுது நம்மை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார் சோதரம் என்பதை வானத்திலிருந்து தேவனாய கர்த்தர் மனுபுத்திரரை நோக்கி கொண்டிருக்கிறார் என்பதை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். சோதரு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் தம்முடைய சோதர பரலோகத்தில் இருந்து மனுபுத்திரரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். சங்கீதங்களிலே வாசிக்க முடியும், எல்லாரும் ஏகமாய் வழிகட்டு வழி விலகி போனார்கள் என்று சங்கீதம் சொல்லியிருக்கிறது. நாம் எந்த நிலையிலே இருக்கிறோம் என்பதை ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய வழியில நம்ம நடந்து கொண்டிருக்கிறோமா, ஆண்டவருடைய வழியை விட்டு நாம் விலகி நடந்து கொண்டிருக்கிறோமா என்பதை ஆண்டவர் நம்மை உற்று கவனித்துக் கொண்டே இருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்கு நம்ம பயந்து நடக்கிறதான பொழுது யோவான் 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. யோவான் 1ஆம் அதிகாரம் 14வது வசனம். அது பிதாவுக்கு ஒரே பேரானுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாய் இருந்தது. நம்ம ஆண்டவருக்கு பயந்து நடக்கிற பொழுது தீமையிலிருந்து விலக்கப்படுவது மாத்திரமல்ல, பிதாவுக்கு ஏற்ற அந்த மகிமையை நாம் சுதந்திரித்துக் கொள்ளலாம், நாம் பெற்றுக்கொள்ளலாம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, 3 காரியங்களை பார்த்தோம். முதலாவது, ஆண்டவருக்கு பயந்து நடக்கிற பொழுது ஆயுசின் வருஷங்கள் பெருகுகிறது என்பதாக பார்த்தோம். இரண்டாவதாக, நம்ம ஆண்டவருக்கு பயந்து நடக்கிற பொழுது மரண கண்ணிகளுக்கு தப்பலாம் என்பதாக பார்த்தோம். மூன்றாவது, நம்ம ஆண்டவருக்கு பயந்து நடக்கிற பொழுது தீமை நம்மை அணுகாது என்பதாக பார்த்தோம். நான்காவதாக சோதரம், நாம் ஆண்டவருக்கு சோதரம் பயந்து நடக்கிறதான பொழுது பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே ஐஸ்வர்யம் உண்டாயிருக்கும். நீங்க ஆண்டவருக்கு பயந்து நடக்கிற பொழுது உடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் ஐஸ்வர்யங்களையும் ஆசீர்வாதங்களையும் கட்டளையிடுகிறார். நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரத்துல 4வது வசனத்தை வாசிங்க. தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வெறும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமா. சோதரு ஆங்கிலத்திலே ஒருவர் வாசிக்க அன்பாய் வேண்டிக் கொள்கிறேன். Proverbs 22 சோதரு 4. சோதரு the reward for என்பதாக கம்யூனிட்டி என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சோதரன், நீங்க ஆண்டவருக்கு பயந்து நடக்கிறதான பொழுது அவர் உங்களுக்கு மேன்மையான காரியங்களை தருகிறார். there will be wealth என்பதாக அவர் மேன்மையான ஆசீர்வாதங்களை உடைய வாழ்க்கைகளை தருகிறார். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீங்க தாழ்மைப்பட்டு ஆண்டோடைய சத்தியத்திற்கு நீங்கள் கீழ்ப்படிந்தவராய் அவருடைய வார்த்தைக்குள்ள நீங்க சோதரம் வளருகிறதான பொழுது தேவனாய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். நாம் உலகத்தை குறித்தும் உலகத்தின் காரியங்களை குறித்தும் பெருமை பாராட்டி கொண்டு இல்லாதபடி சோதரோ உலக ஐஸ்வர்யங்களில நம்ம பெருமை பாராட்டி கொண்டு இராதபடி ஆண்டவருக்குள்ள நம்ம வளருகிறதான பொழுது ஆண்டவர் நிறைவான ஆசீர்வாதங்களை தருகிறார். அதற்கு உதாரணமாக ஆபிரகாமை பார்க்க முடியும், யோபுவை பார்க்க முடியும். தேவ பிள்ளைகளே, ஆபிரகாம் ஆண்டவர் எதெல்லாம் சொன்னாரோ அதையெல்லாம் கேட்டு அப்படியே நடந்தான். அவனை ஆசீர்வதித்தார். வானத்தின் நட்சத்திரங்களை போல கடற்கரை மணலை போல பெருக செய்தார்.
யோபனுடைய வாழ்க்கையில அநேக பாடுகளும் துன்பங்களும் வந்தது. சோதர நண்பர்களாம் எப்பொழுதும் அவனை தூற்றிக் கொண்டே இருப்பார்கள், அவனை வேதனைப்படுத்திக் கொண்டே இருப்பார்கள். ஆனால் அவன் தன்னுடைய உத்தமத்துல ஆண்டவருடைய உலக ஐஸ்வர்யத்தை எல்லாம் சோதரம் யோபு இழந்தான். திரளான ஐஸ்வர்யங்களை எல்லாம் இழந்து விட்டான் தேவ பிள்ளைகளே. ஆனால் ஆண்டவரை மாத்திரம் எப்பொழுதும் யோபு இழக்கும்படியாய் துணியவில்லை. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு இருந்தபடியினால அவருடைய வாழ்க்கையில முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை இரட்டிப்பாய் ஆசீர்வதிக்கப்பட்டது. யோபு 42:10 நாம் வாசிக்கிற பொழுது இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை யோபுவினுடைய வாழ்க்கையிலே முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமையை சோதர ஆண்டவர் கட்டளையிட்டார் என்பதாக பார்க்கிறோம். நீங்க ஆண்டவருக்கு பயந்து நடக்கிற பொழுது கர்த்தர் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை தருகிறார். இன்னுமாய் நாம் பார்க்கிற பொழுது ஆண்டவருக்கு நீங்க பயந்து நடப்பீங்கன்னு உங்களுடைய வாழ்க்கையில என்ன நன்மைகள் உண்டாகிறது. நீதிமொழிகள் 22:7 வாசிக்கவும். ஐஸ்வர்யவான் தரித்திரனை ஆளுகிறான், கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை சோதரம் இங்கே வேதம் சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். ஐஸ்வர்யவான் சோதரம் இங்கே தரித்திரனை ஆளுகிறான். சோதரம் கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. இது பழைய ஏற்பாட்டில் உள்ளதான காரியம். ஒருவன் ஐஸ்வர்யவானாய் இருப்பான் என்றால் அவன் தரித்திரனை ஆளுகிறவனாய் இருக்கிறான். கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமையாய் இருக்கிறான். பழைய ஏற்பாட்டின் காலத்துல பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு மனிதன் சோதரன் கடன் வாங்கி விடுவான் என்றால் அவன் கடன் வாங்கினவனை கடன் கொடுத்தவன் அடிமையாய் மிகவும் கொடூரமாய் நடத்துவதுண்டு. சோதர இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமையாய் இருந்த காலங்களை பார்க்கிறோம். ஒரு நாளிலே சோதரம் அவர்கள் 3-4 மனிதர்கள் செய்யக்கூடியதான வேலையை ஒரே மனிதனை கடினமாய் வேலை செய்ய சோதரம் அவர்களை துன்பப்படுத்தினார்கள். அந்த காலங்களெல்லாம் அவர்கள் அடிமைத்தன வாழ்க்கை அவர்களோடு இருந்து கொண்டு தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லாதபடி வந்தது. அவர்களுக்காக ஒரு வாலிபன் மோசே எழுந்து, பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, தம்முடைய ஜனங்களை இரட்சிக்கும்படியாக அந்த அரமனையிலே வளர்க்கப்பட்டவன் கர்த்தருடைய ஒரு எகிப்தியனை சோதரம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே அவன் கொன்று போட்டதான காரியத்தை பார்க்கிறோம். தம்முடைய ஜனத்தை சோதரம் அவன் துன்பப்படுத்துகிறதை பார்த்து கொண்டிருந்த பொழுது அவன் சோதரம் தன்னுடைய ஜனத்திற்கு விரோதமாய் எழும்பியதான மனிதனை அவன் முறியடித்து போட்டதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, ஏற்ற காலங்களிலே மறுபடியுமாக அடிமைத்தன வாழ்க்கையில் இருந்து 420 வருடத்திற்கு சோதரம் அடிமையாயிருந்த ஜனங்கள் கடினமாய் அவருடைய கூக்குரல்கள் தேவ சமூகத்தில் எட்டிக்கொண்டிருந்தது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, மோசேயை கர்த்தர் முன்னிறுத்தி தம்முடைய இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சித்தார். 420 ஆண்டுகளிலும் அநேக வாலிபர்கள் பிறந்தார்கள், அநேக தீர்க்கதரிசிகள் எழுப்பினார்கள், அநேக ஊழியக்காரர்கள் எழுப்பினார்கள், அநேக சோதரம் தெய்வ பிள்ளைகளை மனிதர்கள் எழுப்பினார்கள். அவர்களெல்லாம் முயற்சித்தார்கள், ஒன்றும் முடியவில்லை. கர்த்தர் மோசேயை முன்னிறுத்தி தம்முடைய ஜனங்களை ரட்சித்தார், விடுவித்தார். சோதரம் வாக்குத்தத்த தேசத்திற்குள் கொண்டு சென்றார். ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மோசையை போல வாலிபர்களாய் நீங்கள் எழும்ப வேண்டும். ஒரு யோசேப்பை போல வாலிபர்களாய் எழும்ப வேண்டும். ஒரு தானியேலை போல ஜெப வீரர்களாய் நீங்கள் எழும்ப வேண்டும். வேதத்திலே நமக்கு முன்மாதிரியான அநேக வாலிபர்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆண்டவருக்கு பயந்து நடக்கிற வாலிபர்கள் எவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள், அவருடைய வாழ்க்கையில எவ்விதமான கனத்தையும் மகிமையும் தேவனாகிய கர்த்தர் கட்டளையிட்டார் என்பதை வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லி இருக்கிறது. ஏலி சோதரம் ஆசாரியன் தான். அவருடைய குமாரர்களாகிய ஒத்னியும் பினேகாசையும் குறித்து பார்க்கிற பொழுது 1 சாமுவேல் 6, 7, 8 அதிகாரங்களே வாசிக்கிற பொழுது சோதரம் ஏலி ஆசாரியனாகி ஏலிக்கும் பயப்படவில்லை. தேவனாகிய கர்த்தர் சாமுவேல் ஒரு சிறு மகனாக சாமுவேல் நிமித்தமாக சோதரம் ஏலியின் குமாரர்கள் ஒத்னியும் பினேகாசும் தேவனுக்கு பிரியமற்ற பாவங்களை துணிகரமாக தேவ ஆலயத்திலே செய்து கொண்டிருக்கிறார்கள், தேவனுக்கு பிரியமற்ற காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதாக சாமுவேல் நிமித்தமாக கர்த்தர் எச்சரித்தார். ஏலி ஏற்கனவே எச்சரித்திருந்தார்.
ஆனால் அவருடைய குமாரர்கள் ஒத்திரியும் பினேகாசும் சற்றும் மனம் திரும்பவில்லை. மனம் திரும்பாதவருடைய நிலையை குறித்து வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லியிருக்கிறது. வாசித்து பாருங்கள். 6, 7, 8 அதிகாரங்களிலே ஒத்திரி பினேகாசனுடைய நிலைமை என்னவானது என்பதாக. தேவனுடைய பிள்ளைகளே, தானியேல் தேவனுக்கு பயந்து நடந்தான். சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ தேவனுக்கு பயந்து நடந்தான். நெகேமியா கர்த்தருடைய ஆவினாலே நிரப்பப்பட்டு தேவனுக்கு பயந்து நடந்தான். தானியேல் புஸ்தகங்களை வாசித்து பாருங்கள். நெகேமியாவின் புஸ்தகங்கள் 3வது அதிகாரத்திலே இருந்து 4ஆம் அதிகாரத்திலே இருந்து வாசித்து பாருங்கள். அடிமையாய் சிறைப்பிடிக்கப்பட்டு கொண்டு வந்ததான தேசங்களிலே கர்த்தர் அவர்களை உயர்த்தினார். சோதரா, ஆண்டவர் உங்களை உயர்த்தினோன்னு ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் உங்களுக்கு இருக்கணும். ஆண்டவர் உங்களை ஒரு தானியேலை போல எந்த தேசத்திலும் உங்களை உயர்த்தி வைக்க வேண்டும் என்றால், ஒரு நெகேமியாவை போல எந்த தேசத்திலும் உங்களை உயர்த்தி வைக்க வேண்டும் என்றால், ஒரு யோசேப்பை போல சிறைச்சாலையிலும் சிறைச்சாலை தலைவனுடைய கண்களிலும் தயவு கிடைக்க வேண்டும் என்றால் ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கணும். உலகத்துக்கு பயப்படுகிறோம், விபத்துக்கு பயப்படுகிறோம், இயற்கை சீற்றங்களுக்கு பயப்படுகிறோம். சோதரோ, ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு வேணும். தேவ பிள்ளைகளே, ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம்தான் உங்களை பரலோக வாழ்க்கையில சேர்க்கும். உடைய நித்திய ஆசீர்வாதங்களை தரும். இந்த உலகத்தினால சுய ஞானத்தினால் சுய பலத்தினால கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் அழிந்து போகும். கர்த்தருடைய ஞானத்தினால கர்த்தருடைய பலத்தினால உங்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்களை மாத்திரமே நீங்க பரலோகத்தின் பொக்கிஷசாலையாய் மாற்ற முடியும். தெளிவாய் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். சோதரம், பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, வாசியுங்கள். யோபுவினுடைய புஸ்தகம் 29ஆம் அதிகாரத்துல 20வது வசனம். யோபுவினுடைய புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் சோதரம் 20ஆம் வசனம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, யோபு 29 நாம் 20வது வசனத்துல நாம் தெளிவாய் வாசிக்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, என் மகிமை என்னில் செழித்தோங்கி என் கையில் உள்ள என் வில் புது பலன் கொண்டது. என் மகிமை செழித்தோங்கி என்னுடைய கையில் உள்ள வில் புது பலன் பெற்றது. சோதரம், சங்கீதம் 127 வாசிக்கிறோம். வாலிபர்கள் பலவான் கையில் உள்ள அம்புக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள் என்பதாக. சோதரம், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் வாலிபர்களாய் இருக்கிறவர்கள், உங்களுடைய திறன்கள் வில் என்று வைத்துக் கொள்கிறதான பொழுது உங்களுடைய திறன்கள், உங்களுடைய பலன்கள் ஒரு புதிய பலனை அடைகிறவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தர் உங்களுக்கு தேவனுக்கென்று கொடுக்கிறதான ஞானம் அதை புது பலன் அடைய செய்து ஆண்டவருக்காக ஒவ்வொரு நாளும் பயன்படுகிற வாலிபர்களாய் மாற வேண்டும். அதை தான் ஆண்டவருடைய வாழ்க்கையில விரும்புகிறார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். சின்ன சின்ன காரியங்களை நம்ம முதலாவது கீழ்ப்படுகிறவர்களாய் மாறணும். நேற்றைய தினத்துல சோதரன் குறிப்பில் எல்லாரும் யூனிஃபார்ம் போட்டு விட்டு வர வேண்டும் என்பதாக குறிப்பிலை போடப்பட்டது. எத்தனை வாலிபர்கள் யூனிஃபார்மை போட்டு அணிந்து கொண்டு வந்திருக்கிறீர்கள்? சிறிய சிறிய காரியங்களிலே நாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறவர்களாய், நாம் ஒரு ஐக்கியத்திலே அன்பிலே வளருகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஒரு யூனிட் என்று சொல்லுகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு சிறு சிறிய காரியங்களிலே அவைகள் உருவாக வேண்டும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, சோதரோ, வாசியுங்கள். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசியுங்கள். ஜெனிசஸ் 39:9. இத்தனை பெரிய பெரிய பொல்லாங்கிற்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றார் யோசேப்பு. தன் சரீரத்தை கெடுக்கிற எந்த இச்சையான காரியமும் தேவனுக்கு விரோதமான பாவம். சோதரோ, தேவனுடைய பிள்ளைகளே, அது புகைப்பிடித்தலாம் இருந்தாலும் சரி, மதுபானம் அருந்துவதா இருந்தாலும் சரி, மாம்ச இச்சைகளாக இருந்தாலும் சரி, சரீரத்தை கெடுக்கிற எந்த பாவமும் தேவன் தம்முடைய சாயலிலே உங்களை படைத்திருக்கிறார். அவருடைய சாயல், அவர் வாசம் செய்ய வேண்டியதான இருதயம், அவரை துதிக்க வேண்டியதான நாவு, உதடுகளிலே புகைப்பிடித்துக் கொண்டு மதுபானம் அறிந்து கொண்டு இச்சையான துன்மார்க்கமான வார்த்தைகளை பேசிக்கொண்டு தேவனுக்கு பிரியமற்ற வார்த்தைகளை நாம் பேசிக் கொண்டிருப்போம் என்றால் தேவனுக்கு விரோதமான பாவம். எந்த பாவமும் மன்னிக்கப்படும், தேவனுக்கு விரோதமான பாவம் ஒருபொழுதும் மன்னிக்கப்படாது. உங்களுடைய சரீரத்தை கெடுக்கிற காரியம்
தேவனுக்கு விரோதமான பாவம். அது ஆவியாய் இருந்தாலும் சரி, மாம்சமாய் இருந்தாலும் சரி, ஆத்மாவா இருந்தாலும் சரி, சரீரத்தை கெடுக்கிற எந்த பாவமும் தேவனுக்கு விரோதமான பாவம். ஆதியாகமம் 45:13 வசனம், ஜெனிசிஸ் 45:13 வாசிங்கள். வாசிங்க 13. எகிப்திலே எனக்கு உண்டாயிருக்கிற சகல மகிமையையும் நீங்கள் கண்ட யாவையும் என் தகப்பனுக்கு அறிவித்து அவர் சீக்கிரமாய் இவ்விடத்திற்கு வரும்படி